இப்பெல்லாம் நிறைய பேன் இந்தியா படங்கள் பார்க்கறோம், பேன் வேர்ல்ட் பாட்டு கேட்கிறோம். இப்படி சோஷியல் மீடியா மூலமா உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே, அதாவது ஹோல் வேர்ல்டுக்கே காமன் ப்ராப்ளம் ஒன்னு இருக்கு. அதுதான் பால்டு. சின்ன வயசுல சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால்னு பாட்டு கேட்டா வைபாவும். இப்பெல்லாம் இந்த பாட்டை கேட்கையில முக்கியமா முதல் வரி சொட்ட சொட்ட நனையுதுன்னு வரும்போதே பாட்டை ஆஃப் பண்ண தோணுது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தலையில கொட்டும் போது வலிச்சதை விட தலையில இருந்து ஒரு முடி கொட்டும் போது வரும் பாருங்க ஒரு வலி. அதுக்கு முன்னாடி பிரேக்கப் எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு பசங்களே சொல்லுவாங்க. மாநாடு பட எஸ்ஜே சூர்யா மாதிரி சொல்லணும்னா, முடி கொட்டுது ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால முடி கொட்டுது, முடி கொட்டுது ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால முடி கொட்டுது. முடியலன்னு நம்ம ஃபீலிங்ஸை சொல்லும் போது கூட முடியலன்னு சொல்ற மாதிரியே இருக்கும். அவஸ்தப்படுறண்டா சாரின்னு எமோஷன் ஆகாதீங்க. அதுக்கான சொல்யூஷனை 10 ஸ்டெப்ஸ்ல சிம்பிளா சொல்றேன். முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுவீங்கன்னு கேட்டா 3 வேளைன்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் மூட பொறுத்து 30 வேளை கூட சாப்பிடுவோம்னு சொல்ற மாதிரி இரவா பகலா குளிரா வெயிலா எப்பனாலும் வாங்கோ வாங்கோன்னு நம்மள கூப்பிட விடிய விடிய ஹோட்டல்ஸ் இருக்கு. முடி கொட்டுறத முடிவுக்கு கொண்டு வர முதல் ஸ்டெப்பே இதுதான். ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு முட்டை, மீன், கீரை இது மாதிரி அயன், ஜிங்க், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா உள்ள ஃபுட்ஸை சாப்பிடுங்க. அடுத்து இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்சர் அக்கா சொல்றாங்க, யூடியூப்ல 30 வகையான மூலிகையில எண்ணெய் தயாரிப்பது எப்படின்னு வீடியோ போடுறாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் உங்க ஹேர்ல அப்ளை பண்ணா கொஞ்ச நாள்ல முடியெல்லாம் கொட்டி ஹேர் போய் கிளேர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை தவிர்க்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே ப்ராப்பரா ட்ரைகாலஜிஸ்ட் இல்ல டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி மைல்டான சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவை யூஸ் பண்ணுங்க. ஷாம்பு இல்லன்னு பாத் சோப்பு யூஸ் பண்றது, துணி துவைக்கிற சோப்பெல்லாம் தலைக்கு போட்டா அழுக்கோட அம்புட்டு முடியும் போயிடும். சிலர்லாம் லாங் ஹேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது தப்பு இல்ல. ஆனா ப்ராப்பரா ஷாம்பு கண்டிஷனர்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணணும். அதை பண்ணாம அப்படியே விட்டா இது தலையா ஸ்பைடர் போட்ட வலையான்னு கேட்கிற மாதிரி முடியெல்லாம் கசகசனாகி டேண்ட்ரஃப் அண்ட் டஸ்ட் அதிகமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்டின முடி கொத்தோட வந்துடும். ஒருவேளை ப்ராப்பரா லாங் ஹேர் மெயின்டைன் பண்ண முடியலனா 6 வாரத்துக்கு ஒரு தடவை ஹேர் கட் பண்ணினா உங்க முடி உடையறத தடுக்கலாம். அதே போல எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வண்டான்னு முடி பிரச்சனை இருக்க எல்லாரையும் முடிச்சு விடுறது இந்த டேண்ட்ரஃப். பீஸா மேல போடுற சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகனோ மாதிரி டார்க்கான ட்ரெஸ் போடும்போது 2 ஷோல்டர்லயும் ஒயிட் ஃபிளேக்ஸா டேண்ட்ரஃப் இருக்கும். அதை தவிர்க்க இயற்கையா கத்தால சின்ன வெங்காயம் ஜூஸ் அப்ளை பண்ணலாம். ப்ராப்பர் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஸ்டெப் 2 and 3 தான். ஸ்டெப் 1 பாடியா ஹைட்ரேட்டடா வச்சு ரெகுலரா தலைக்கு குளிச்சா போதும். குளிச்ச அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, அடடா நீதான் அடுத்த தளபதி, நீதான் நடமாடும் லேடி உலக நாயகின்னு சந்தோஷப்பட்டமா வந்தோமான்னு இருந்தா பிரச்சனை இல்ல. ஈரத்தலையில சீப்பை வச்சு கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு சீவிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சிலரை வெளியே போலான்னு கூப்பிட்டா தலைக்கு என்ன வச்சிருக்கேன் வரலன்னு சொல்லுவாங்க, முக்கியமா கேர்ள்ஸ். இதெல்லாம் ஒரு காரணமான நம்ம பிரெயின் அவங்கள பீப் போடாம திட்டோம். ஆனா அவங்க பண்ணதுதான் சரி. தலையில என்ன வச்சு அப்படியே வெளியே போனா பொல்யூஷன்ல வெளியே இருக்க டஸ்ட் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க பெஸ்ட் பிளேஸ்ன்னு நம்ம தலைக்கு வந்துடும். ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணா 10 to 30 மினிட்ஸ்க்குள்ள குளிக்க போயிடணும். அதே போல வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பாடி ஹீட்டை குறைச்சு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ண ஹேருக்கு யூஸ் பண்ற கிளாத்ஸை ரெகுலரா வாஷ் பண்ணுங்க. வீட்ல ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுங்க. இது பாடியோட ஹீட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது மட்டும் இல்லாம ஹேருக்கு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். சிலர் ஸ்டைலுக்காக GBU அர்ஜுன் தாஸ் மாதிரி ஹேர் கலரிங் பண்ணுவாங்க. மூவில யூஸ் பண்றதெல்லாம் கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் ப்ராப்பர் ட்ரைகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அவாய்ட் ஹேர் கலரிங். கடைசியா நல்ல தூக்கம். இது ஹேர் growthக்கு மட்டும் இல்ல, மொத்த பாடிக்கும் நல்லது. ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள் மெயின்டைன் பண்ணினா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகி ஹேர் ஃபால் குறையும். இந்த 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி முடி கொட்டுற பிரச்சனைக்கு முடிவுரை எழுதுங்க. இது போல பல ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி லைஃப்ல வர எல்லா பிரச்சனையையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை லைக், ஷேர், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.